உறவுகளே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இதில் சொல்ல மாட்டேன். பிடிஎஸ்க்குள்ளே போனால் தான் அந்த என்ன விஷயம்னு சொல்லுவேன். அதை கேட்டிங்கன்னா இந்தியா மக்கள் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐயோ நான் நினச்சதை நடக்க போதேன்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன். சத்தியமாக சொல்ல போகிறேன். சீரியஸாக சுவர் இது நம்பக்கூடிய விஷயம் நான் சொல்ல போகிறேன். பிடிஎஸ்க்குள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, இதில் சொன்னால் சர்ப்ரைஸ் போயிடும். பிடிஎஸ்க்குள்ளே போய் பாருங்கள். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு இந்த வீடியோஸுக்குள்ளே போய் பாருங்க. வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். என்னென்று சொல்லட்டுமா இந்தியா மக்களுக்கு அந்த சர்ப்ரைஸை? என்னன்னு சொல்கிறது? அச்சோ, அதை சொல்லும் போது எனக்கே ஒரு புழுக்கம், எனக்கே ஒரு மூத்தில் ஒரு கடை சிரிப்பு வருதுன்னா அதை கேட்டால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. நண்பர்களே, நான் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன். பாஸ்போர்ட் எடுத்துட்டு நான் இந்தியா வரப்போகிறேன். இப்போ சந்தோஷம் உங்களுக்கு. இந்தியா வரப்போகிறேன். நான் அப்பா அம்மா 3 பேரும் வரப்போகிறேன். நண்பர்களே, எதுக்கு வரப்போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு. ஓகே, இடத்தை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியா வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தாஜ்மஹால் இருக்குது. தாஜ்மஹாலை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் காசெல்லாம் சேர்த்தாச்சு. எல்லோரும் சேர்த்தாச்சு காசு. இப்போ நாங்கள் இது பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் வருவேன். ஓகேவா, விசாரிக்கலாம் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன். எடுத்து போட்டு கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு வரப்போகிறேன். நண்பர்களே, சத்தியமாக உங்களை வந்து எல்லாரையும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு நண்பர்களே, எப்படி நான் உங்களை பார்க்குறது? இந்தோட சிம் வந்து அங்கே வேலை செய்யாது. ஓகேவா, வேலை செய்யாது. அது எனக்கு தெரியல. எப்படி நான் லைவ் போடுவேன், எப்படி நான் இது பண்ணுவேன், எப்படி கோல் கதை எதுவும் தெரியாது. கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுவேன்னு மட்டும் நினைக்கிறேன். என்னோடய சேனலில் நான் வீடியோஸ் மட்டும் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் இந்தியா வருமா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஏதோ இடத்துலனால பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட என்னோடய ரசிகர்களை நான் பார்த்துட்டேனே. இந்தியாவுக்கு வா 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 வான்னு கொண்டே இருக்கீங்க நீங்கள் எல்லாரும். கண்டிப்பாக நான் வரப்போகிறேன் நண்பர்களே. என்ன சொல்கிறது, இலங்கையிலேயே இருந்திருந்து போர் அடிக்குது. ஓகேவா, ஏதாவது இப்போ எல்லாருமே இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைலாம் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகுது, இந்தியா சுற்றி பார்க்க போகுது. வருஷத்துக்கு ஒருக்கானாலும் இந்தியா போய் சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஓகேவா, ஃபேமிலி கூட எல்லாம் போயிட்டு வராங்க. அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு விலை குறைவு தானே. எனக்கு நான் அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறேன்னா. ஓகேவா, இஞ்சொல்லாம் விலை கூட அதிகம் தானே. அங்கேனா வந்து விலை குறைவு தானே நண்பர்களே. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரலாம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது காசு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரலான்னு தான் எனக்கு பிளான் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம். எனக்கு கேட்டவொன்னே அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்தியாவுக்கு போகிறேன், காசெல்லாம் சேர்த்தாச்சு போகும்போண்டே கேட்டேன். வருஷத்துக்கு ஒரே இருக்கா தானே என்றதுக்காக வெளிக்கிட்டேன் நண்பர்களே. கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன். ஓகேவா, எனக்கு இலங்கையில் இருந்துட்டு போர் அடிக்குது. இப்போ உள்ள பிள்ளைலாம் புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு புதுசாலாம் ஹஸ்பண்ட் லவ்வர் கூட எல்லாம் போகிறாங்க. நான் அப்படி கேட்குறேன். வீட்டுக்குள்ளேயே இருந்து லைவ் போடுவேன். இப்போ தான் எங்களோட ஃபேமிலி கூட. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை, எனக்கு ஒரு லவ்வர் இல்லை ஹஸ்பண்ட் இல்லை. இருந்திருந்தா அவங்களா காசில் வலிச்சு அவங்களா என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஓகேவா, விருப்பப்பட்டு சர்ப்ரைஸாக. இதே நான் காசில் வலிச்சு நானே வர வேண்டியதாக இருக்குது நண்பர்களே. இது எங்கே போய் சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஆகிருச்சு பார்த்தீங்களா. எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன்னு சொல்லுவீங்க. இருந்தும் என்ன பிரியா சொன்னேன், எதுவுமே இல்லையே. அது எனக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. எனக்கு தாஜ்மஹால்ன்ற ரொம்ப பிடிக்கும். தாஜ்மஹால் பார்க்க போகிறேனே என்று ரொம்ப ஆசையாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோஸை மாதிரி நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. என்ன கமெண்டா, என்னது இலங்கையை நாசம் பண்ணிட்டேன், இலங்கையோட மானத்தை வாங்கிட்டு இப்போ இந்தியோட மானத்தை வாங்க போறியா, அங்கே வாரத்துக்கு வலிக்கிட்ட அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஓகேவா, நான் வந்து நானும் ஒரு பொம்பளை பிள்ளை. நானும் ஒரு எனக்கு ஆசைப்பட்டதை பார்க்கணும், ஆசைப்பட்டதை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை வருந்தான். ஆனால் நான் வந்து இல்லை இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங் பிள்ளையெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து போகிறாங்க. ஓகே, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலி கூட வந்து போகிறாங்க. ஓகேவா, நானும் ஆசைப்பட்டதில் எந்த தப்புமே கிடையாது. எனக்கு முக்கியமாக என்னென்னா இந்த இலங்கையில் இருந்து கொண்டு எந்த சாமானுமே வாங்க இல்லை அவ்வளோ விலை. அதனால் இந்தியா வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு பார்சல் பண்ணிட்டு வரலாம். வருஷத்துக்கு ஒருக்க போனால் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும்ல. அதனால தான் நண்பர்களே நானும் வந்து இந்தியாவுக்கு வந்து வீடியோஸ் போட்டேன்னா நானும் ட்ரெண்டிங் ஆயிடுவேன். ஓகேவா, என்னுடைய ஃபேன்ஸ் கூட கண்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியா பக்கத்தில் கூடுதலாக பார்க்குறீங்க. இந்தியா மக்களும் தமிழ்நாடு மக்களும். இப்போ நான் வீடியோஸ் போட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க. இப்போவே கேட்குறீங்க இலங்கையை சுற்றி ஏதாவது அழகழகாக வீடியோஸ் போடுங்கன்னு கேட்பீங்க. அதே மாதிரி தான் நானும் இந்தியாவில் வந்து அதே வீடியோஸ் போட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்க தானே. அதுக்காக தான் நண்பர்களை நான் வெளிக்கிட்டேன். ஆனால் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ நாங்கள் இன்னொன்று நண்பர்களே, நான்
அம்மா அப்பா இன்னொரு ஆளும் வாரோம் ஓகேவா, அவங்க மூலியமாக தான் நாங்களும் வாரோம் ஓகேவா. அதனால் வந்தோம்னு சொன்னால் இப்போ ஒரு ஆளுக்கு என்னென்ன இவ்வளோ வந்து தெரியாது, பாஸ்போர்ட் எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ முடியும் என்னண்டு. இப்போ நான் பேசுறதுக்கு அப்புறம் அம்மா நேற்று தான் சொன்னா எடுக்க சொன்னா, நேற்று அம்மாட்ட கெஞ்சி கேட்டேன் அம்மா போவோம்ட்டு சொன்னால் அம்மாடக்கு போயிட்டு பாஸ்போர்ட் எடுத்தால் தான் தெரியும் என்ன மாதிரி டிக்கெட் என்ன மாதிரி எவ்வளோ காசு முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ண முடியும் நண்பர்கள். கண்டிப்பாக நான் வருவேன், நீங்கள் யோசிக்க தேவையில்லை, கண்டிப்பாக வருவேன். உங்களுக்கு வாரத்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வரந்தால் பிடிக்கும். இந்தியாவுக்கு வந்தால் ஏற்கனவே வாங்க, தமிழ்நாடுக்கு வந்தால் என் வீட்டுக்கு வாங்க, இந்தியாவுக்கு வந்தால் என் வீட்டுக்கு வாங்கன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ஒரு வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது, கண்டா உங்களை நான் கண்டிப்பாக கதைப்பேன் ஓகேவா. என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு பொண்ணு, எனக்கு உங்களோட இந்தியா வந்து இடம்பலம் எதுவுமே தெரியாது, எடுத்து வச்சுக்கு நான் உங்கள்கிட்ட வாரதெல்லாம் வந்து சரி வராது, உங்களை வீட்டுக்கு வரதெல்லாம் சரி வராது. எங்கேயோ என்ன நீங்கள் என்ன கண்டிங்கன்னா இல்லை நான் உங்களை கண்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் வீடியோஸ் எடுத்துக்கு அதை இப்போ அவங்க கூட. மற்றபடி வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது நண்பர்களே. என்ன சொல்கிறது, நான் தனியாலாம் வர மாட்டேன், அதுக்கு எனக்கு பயம். அதனால் வந்து நான் ஃபேமிலி கூட மட்டும் தான் வருவேன். கண்டிப்பாக எனக்கு எது சந்தோஷம்னா தாஜ்மஹால் பார்க்கணும். அந்த தாஜ்மஹாலை ஒரு வீடியோஸாவது எடுத்து போடணும் என் சேனலில், அதுதான் என்னுடைய டார்கெட். எடுத்து போடணும் வாழ்நாளில். தாஜ்மஹால் நடக்க போது தானே, தாஜ்மஹால் எடுத்து நான் வீடியோஸ் போடுவேன் நண்பர்களே. போட்டால் இப்படி இருக்கும், இல்லை சர்ப்ரைஸாக வந்து இறங்கிட்டு நான் வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவில் வந்து நிற்கிறேன் தாஜ்மஹால் கிட்டோம். அச்சோ உங்களோட முகத்தில் ஒரு கலை வேறுமே, பெரிய கலை. ஐயோ அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே. எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது ஓகேவா. எங்கட ஊர்லேயோ இல்லைங்க, எங்கட ஊர்லேயோ நான் யாருக்குமே தெரியக்கூடாது நான் போகிறது. ஆனால் இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன், எங்கள்ட ஊருக்காரை பார்த்தா அது எனக்கு தெரியாது, ஆனால் சர்ப்ரைஸாக தான் போவோம் ஓகேவா. யாருக்குமே தெரியாமல் நான் சர்ப்ரைஸாக தான் போவோம் ஓகேவா. சர்ப்ரைஸாக போயிட்டு அங்கே போயிருந்து வீடியோஸ் போடுவோம், லைவ் போடும், அப்போ தெரியும் நான் இந்தியாவில் இருக்கேன்ட்டு தெரியும் ஓகேவா. நண்பன் பண்ணுறீங்க, எத்தனை பேர் கிட்ட கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் நான் குளவரையில் இருக்கீங்கன்ட்டு நான் பார்க்கணும். இந்த வீடியோஸுக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தோணுது நண்பர்களே, என்ன செய்யலானதில்ல, அவசரப்பட்டு சொல்லிட்டனோ என்றும் தோணுது. சில பேர் என்ன பழிவாங்க ஜாக்கிரதையாக இருக்கீங்களோ அச்சோ அப்படி என்று எனக்கு மனசு அவசரப்பட்டு சொல்லிட்டேன் போல். நான் என்னுடைய மனசில் நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஆனால் நீங்கள் உங்களோட மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாத நண்பர்களே. நினைக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. சரி ஓகே, நான் தனியாக வரல தானே, ஃபேமிலி கூட தானே வரேன், அதனால் எனக்கு இந்த பாதுகாப்பு அவங்க தானே. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே. அந்த சர்ப்ரைஸை நான் சொல்லிட்டேன். நான் இன்னொரு அழகான வீட்டில் நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். திடீரென்னு மனசு கொஞ்சம் ஷார்ட் ஆயிடுச்சு, என்னென்னு தெரியல. அடுத்த வீடியோ நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். இந்த வீடியோஸை முழுசாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைவது உங்கள் சாலினி. பாய், டாட்டா.